பார்வை இங்கே யாருக்குமே பிடிக்காதுன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தெரியல எனக்கு அப்போ அந்த மைண்ட் செட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு, உங்கள் 2 பேருக்கு இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு வழியா இறுதி கட்டத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த சீசனை பொறுத்தவரை பார்வை என்னைக்கு எவிட் பண்ணானுங்களோ அப்பவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கண்டென்ட் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இருக்கிற தற்குறிகள்ல வினோத் டைட்டில் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. அதே நேரத்துல வினோத்துமே தகுதியானவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுல கிடையாது அப்படிங்கறத என்னோட கருத்து. அவர் மட்டும் பணப்பட்டி எடுத்துட்டு போகாம இருந்திருந்தார் அப்படின்னா இந்த வாரம் அவருக்குமே ரெட் கார்டு உறுதி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவு கேவலமா தான் ரீஎன்ட்ரி கொடுத்த வினோத் வந்து நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா வினோத்தை போய் இப்படிலாம் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆமாங்க, வினோத்துக்கு எதுக்காக ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா இருக்கிற போட்டியாளர்கள்ல அவரோட நிலைமை கொஞ்சம் பரிதாபமா இருக்குது. ரொம்பவே ஏழ்மையில இருக்கிறாரு. 20 வருஷம் ஃபீல்ட்ல இருந்துமே தனக்காக எதுவுமே சம்பாதிக்காம எல்லாத்தையும் கோட்டை விட்டாரு. அதனால இந்த சீசனோட டைட்டில் வின்னர் பட்டம் கிடைச்சு அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் அவர் பணம் கிடைக்கும். அது அவரோட வாழ்க்கைக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமா இருந்துச்சே தவிர இந்த சீசன்ல தகுதியான போட்டியாளர், அதாவது டைட்டிலுக்கு தகுதியான போட்டியாளர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவனுமே கிடையாது அப்படிங்கறத என்னோட கருத்து. அதே நேரத்துல இந்த ஷோ ரன் ஆறதுக்கு காரணமா இருந்த 2 பேர் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா திவாகர், பாரு, இந்த 2 பேரும் தான். என்னடா இந்த கேவலமான போட்டியாளர்களுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆமாப்பா, இந்த சீசன்ல மறுக்க முடியாத 2 போட்டியாளர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க 2 பேரும் இல்லைன்னா கண்டென்டே கிடையாது. இன்னைக்கு கானா வினோத் வந்து டைமிங்ல செமையா கவுண்டர் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாராட்டுறீங்க. அதுக்கு பேர் கவுண்டர் அப்படிங்கறத நான் ஏத்துக்கவே மாட்டேங்க. மத்தவங்களை அசிங்கப்படுத்துறது, பாடி ஷேமிங் பண்றது, இதுதான் கவுண்டர், இதுதான் காமெடினா அதுக்கு பேர் காமெடியே கிடையாது. காமெடி அப்படிங்கிறது அடுத்தவங்களை காயப்படுத்தாம இருக்கணும். ஆனா வினோத்தை பொறுத்தவரை அவரோட காமெடி அப்படி கிடையாது. அவரை பொறுத்தவரை வாண்டடா திவாகரை இரிட்டேட் பண்ணுவாரு, ட்ரிகர் பண்ணுவாரு, கேவலப்படுத்துவாரு, அசிங்கப்படுத்துவாரு, பாடி ஷேமிங் பண்ணுவாரு. இவர் பண்ற ஆக்ஷனுக்கு தான் திவாகர் வந்து ரியாக்ட் பண்ணுவாரு. ஆனா திவாகர் ஒரு கோமாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திவாகரை தான் கழுவி ஊத்துறீங்க. சரிப்பா, இந்த சீசனோட ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி நட்புக்காக ஒரு ஏவி போட்டு காட்டுனானுங்க. அதே மாதிரி காமெடிக்காக ஒரு ஏவி போட்டு காட்டுனானுங்க, சண்டைக்காக ஒரு ஏவி போட்டு காட்டினாங்க. இந்த ஏவில எல்லாம் அதிகப்படியா இருந்த நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா திவாகர் தாங்க. திவாகர் இல்லைன்னா கண்டென்ட்டே கிடையாது. திவாகர், பாரு இந்த 2 பேரும் இல்லைன்னா இந்த சீசன் செம மொக்கையா போயிருக்கும் அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல. இந்த 2 பேரோட எவிக்ஷனுமே ரொம்பவே அன்பேரா இருந்துச்சு. அதே நேரத்துல திவாகரை 40 நாளே வெளியே அனுப்புனதுனால அது பெருசா தெரியல. ஆனா பாருக்கு நடந்தது அநீதி அப்படிங்கறதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல. ஆமாங்க, இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராவை பொறுத்தவரை அந்த பெல்ட் அடிக்கிறாங்க. எனக்கு பார்வை ரொம்பவே பிடிக்கும். கார் இஷ்யூக்காக பாரு, கமருதீன் இந்த 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படிலாம் ஒண்ணு நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் பாரு கிட்ட பேசி சமானமா இருப்பேன். இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை தொலைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட எண்ணமே கிடையாது. பாரு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நடிப்பு அரக்கி சாண்ட்ரா வந்து கேமராவை பார்த்து பதிவு பண்றாங்க. இது எதையுமே இந்த மாமா டிவி வந்து 1 hour எபிசோட்ல காட்டவே மாட்டாங்க. எப்படி காட்டுவாங்க? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி தூக்கல தான் தொங்கணும். ஆமா தானங்க, விஜய் சேதுபதியோட வீக்கெண்ட் எபிசோட் எடுத்து பாருங்க. பாரு இல்லனா விஜய் சேதுபதிக்கே கண்டென்ட் கிடையாது. ஏன் இந்த சீசனோட ப்ரோமோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 80% ப்ரோமோல பாரு இருப்பாங்க. அப்படி டிஆர்பிக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் ஒரு பெண்ணை பயன்படுத்திட்டு செல்லா காசை வெளியே தூக்கி போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே அநியாயம் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. ஆமா தானங்க, 6வது சீசன்ல ஆனா இருந்த அசீம் பண்றது எல்லாமே மாசா இருந்துச்சு. அதே நேரத்துல 9வது சீசன்ல பெண்ணா இருக்கிற பாரு பண்ணும்போது பஜாரி, கேவலமானவன், இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திட்டி தீக்கிறோம். அதாவது இந்த சமுதாயம் இன்னைக்கும் ஆணாதிக்கம் நிறைஞ்ச சமுதாயமா தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். ஆமா தானங்க, அசீம், பாரு இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாருவை பொறுத்தவரை கமருதீன் கூட செஞ்ச சேட்டைகள் மட்டும்தான் அநாகரிகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கேம் வைஸ் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கேம் தான் ஆடினாங்க. என்னதான் இருந்தாலும் அசீமை கொண்டாடினாங்க, பார்வை களி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, காஜி கண்டென்ட் பாரு மட்டும் தான் பண்ணாங்களா? இல்லையப்பா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கும் உள்ள இருக்கிற அரோரா என்னத்தை பண்ணாங்க? வேற ஒண்ணுமே பண்ணலையே, கண்டென்ட்டே கொடுக்கலையே. ஆண்களை பயன்படுத்தி ஒரு கேவலமான கண்டென்ட் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கும் அரோரா உள்ள வச்சு கொண்டாடிக்கிட்டு தானே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கான ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம காண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது அரோராவை அவங்களோட குடும்பம் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்களாம். ஆனா அரோராவுக்காக தமிழ்நாட்டுல பல குடும்பங்கள் தன்னோட பெண்ணை நினைச்சு காத்துக்கிட்டு இருக்காங்களாம். லேய் முட்டு கொடுங்கடா, விஜய் சேதுபதியோட குடும்பத்துல ஒரு பொண்ணு அரோரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம்.
எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எதுக்காகடா சொல்றீங்க? அவளெல்லாம் எவனாவது சேர்த்துப்பானாடா? அவ்வளவு கேவலமா ஆபாசமான புகைப்படங்களை போட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா. அவெல்லாம் ஒரு ஆளு, அவெல்லாம் தமிழ்நாட்டு குடும்பத்தோட ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் காரி துப்பணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இந்த அம்மா வந்து ஃபீல் பண்ணி அள வேற செய்யுது. இதெல்லாம் பார்க்கும்போது செம காண்டாச்சு. அதே மாதிரியே சபரியோட ஏவியை பார்த்துட்டு அவங்க கொடுத்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது இல்லை, தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ கிரிஞ்சு தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க. கண்டென்ட் எதுவும் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, ஒழுங்கா பேசுறதுக்கு வக்கு இல்ல. எங்கேயாவது நல்ல கண்டென்ட் போய்கிட்டு இருந்தா கூட அதுக்கு இடையில போய் கிடந்து காட்டு கத்து கத்தி அந்த கண்டென்ட்டையே ஸ்பாயில் பண்றதுதான் சபரியோட வேலையே. இந்த சபரி எல்லாம் டாப் 4க்கு கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா? சரி, அதை விட கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்கல்ஸ் விக்ரம டாப் 4க்கு கொண்டு வந்து அவனுக்காக ஒரு ஏவி எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அதுலயும் பார்வதி வந்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு தரமான செருப்படி கொடுத்த கிளிப்ஸ வேற வச்சிருக்காங்க. அடுத்தவங்களோட எமோஷன்ல கேவலமா விளையாண்டுட்டு இருக்க, அதுல காமெடின்னு வேற சொல்லிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி காரி துப்பி இருப்பாங்க. இப்படிதான் பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே இந்த விக்கல்ஸ் விக்ரம காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மத்தவங்களை டார்கெட் பண்றது, ட்ரிகர் பண்றது, இரிட்டேட் பண்றது, இப்படிப்பட்ட கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் காமெடிக்காக பண்ணேன், நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி காமெடியன் போர்வையில போய் ஒளிஞ்சுக்கிறது. இல்லனா அம்மா மேல சத்தியம் போட்டு நான் அப்படி நினைச்சு பேசல, இப்படிதான் நினைச்சு பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா மேல 1000 சத்தியம் போட்டிருக்கான். அப்படியும் சமாளிக்க முடியல அப்படின்னா ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான், ஒப்பாரி வைப்பான். இவெல்லாம் டாப் 4ல இருக்கான்னு நினைச்சு பார்க்கும் போதே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் டெக்கோரம் திவ்யா. டெக்கோரம் திவ்யாவுக்கு எல்லாம் ஒரு ஏவி போட்டு காட்டுறீங்க. என்னத்தடா போட்டு காட்டுவீங்க? அந்த அக்காவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தூக்காத கார்டு கிடையாது. டெக்கோரம் பாங்க, டீசன்ஷிப் பாங்க, அமைதியா பேச சொல்லுவாங்க, விமன் கார்டை தூக்குவாங்க. அதே நேரத்துல இது எல்லாத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு கர்மமும் கிடையாது. இந்த அக்காவை பொறுத்தவரை அமைதியா பேசுறது இந்த அக்காவுக்கு வரவே செய்யாது. அது மட்டும் இல்லாம டெக்கோரம் டீசென்சினா என்னன்னு கூட தெரியாது. இந்த அக்கா எல்லாரையுமே குறை சொல்லுவாங்க. அதே நேரத்துல இந்த அக்கா பண்ற தவறை எவனாவது சொல்லி காட்டினா அப்படின்னா அதை ஏத்துக்கிற பக்குவம் இந்த அக்காவுக்கு கிடையவே கிடையாது. மத்தவங்களை குறை சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் கத்திக்கடா, நான் கேட்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி மதிக்காம நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட 4 ஃபைனலிஸ்ட் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பல லாங்குவேஜ்ல நடந்துகிட்டு இருக்குது. ஆனா தமிழ் லாங்குவேஜ்ல நடக்கிற பிக் பாஸ் மாதிரி ஒரு கேவலமான பிக் பாஸை எந்த லாங்குவேஜ்லயும் பார்க்க முடியாது. எந்தவித தகுதியுமே இல்லாம கேம் எதுவுமே ஆடாம மிச்சர் மட்டுமே தின்னுகிட்டு இருந்த 4 பேரை ஃபைனலிஸ்டா கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கானுங்க. அவனுங்களை பெருமைப்படுத்துறதுக்காக ஏவி வேற போட்டு காட்டுறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம காண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்தவரை சீசன் 9ஓட டாப் 5 அப்படின்னா கண்டிப்பா பாரு, கமருதீன், திவாகர், வினோத், வியானா இந்த 5 பேரை சொல்லுவேன். மற்றபடி வேற யாருக்குமே டாப் 5க்குள்ள வர்றதுக்கு தகுதியே இல்ல. அதே நேரத்துல இந்த 5 பேருமே நல்லவங்களா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இவங்களை நான் நல்லவங்கன்னு சொல்லவே இல்லை. இது ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோல முழுசா கேம் ஆடினது அப்படின்னா இந்த 5 பேர் அப்படியே சொல்லுவேன். இந்த 5 பேர் தான் அதிகப்படியான கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. கண்டென்ட்னால தான் இந்த சீசனுக்கு டிஆர்பி கிடைக்குது. அந்த டிஆர்பிக்கு முக்கிய காரணமா இருந்த இந்த 5 பேருமே டாப் 5க்குள்ள வந்திருக்க வேண்டிய போட்டியாளர்கள். ஆனா மாமா டிவியை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட செல்ல பிள்ளைகளான அரோரா, விக்ரம், சபரி, திவ்யா இந்த 4 பேரையுமே டாப் 4க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தகுதியான போட்டியாளர்கள், அதாவது கண்டென்ட் கொடுத்த எல்லாரையுமே அன்பேர் எவிக்ஷன் பண்ணி வெளியே அனுப்பிட்டு மட்டமா ஷோவை நடத்திட்டு இருக்கானுங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. சரிப்பா, விஜய் சேதுபதி கார் டாஸ்க்ல பாதிக்கப்பட்டதா சாண்ட்ராவோட பேரை சொல்லி 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினல்ல, அதே சாண்ட்ரா வந்து பாரு மேல எனக்கு கோவமே கிடையாது, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது, இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்வோட காலில் விழுந்துட்டாங்களே. விஜய் சேதுபதி நீ என்னப்பா பண்ண போற? ஆனா ஒன்ன மாதிரி ஒரு மட்டமான ஹோஸ்ட் எந்த மொழியிலுமே பார்க்க முடியாது. ஆமாங்க, இவனை பொறுத்தவரை ஹோஸ்டாங்க பண்றான். அவனோட வன்மத்தை கொட்டுறதுக்கும் அவனோட ஆணவத்தை காட்டுறதுக்காக தான் வீக்கெண்ட் எபிசோடே பயன்படுத்திட்டு இருக்கான். இந்த சீசனை பொறுத்தவரை நான் ஒரு டாப் 5 லிஸ்ட் சொன்னோம்ல, அந்த 5 பேரை தவிர இவன் யார் பண்ண தப்பையுமே வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணதே கிடையாது. ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறவரு ஒரு வாரம் முழுக்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்துச்சு, இதுல யார் மேல தவறு இருக்குது, யார் மேல சரி அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும். ஆனா இவனை பொறுத்தவரை இவனுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவனை மட்டும் ரோஸ்ட் பண்றதுக்காகவே வீக்கெண்ட் எபிசோட பயன்படுத்தி இருக்கான். இப்படி ஒரு மட்டமான ஹோஸ்ட் இருக்கிற வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் ஷோ இவ்வளவு கேவலமா தான் போகும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. அதே மாதிரியே வினோத்தை பத்தி சொன்னோம்லங்க, ஆமாங்க, வினோத் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா பிரவீன் ராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு திவாகரை கேவலப்படுத்துறதெல்லாம் பாக்குறதுக்கு கன்றாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் காமெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. அதெல்லாம் காமெடி அப்படின்னா காமெடிக்கு என்னங்க சொல்லுவீங்க? ஒருத்தனை எந்த அளவு பாடி ஷேமிங் பண்ண முடியுமோ அந்த அளவு பாடி ஷேமிங் பண்றானுங்க, ட்ரிகர் பண்றானுங்க, இரிட்டேட் பண்றானுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு காமெடிக்காக பண்ணோம், நீ எதுக்காக கோவப்படுற
அப்படிங்கிற கேக்குறானுங்க. இதெல்லாம் எப்படிங்க ஏத்துக்க முடியுது உங்களால? எனக்குமே திவாகரை பிடிக்காதுங்க. திவாகரை பொறுத்தவரை பெண்கள் கிட்ட வலிஞ்சுகிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா வியானா கிட்டயா இருக்கட்டும், பாரு கிட்டயா இருக்கட்டும், அதே மாதிரி இப்ப திவ்யா கிட்டயா இருக்கட்டும், எப்பவுமே டபுள் மீனிங்ல பேசுறதா இருக்கட்டும், உன்னோட வாசம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே மட்டமான செயல். அதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல. திவாகர் எப்படி தப்புன்னு சொல்றோமோ அதே மாதிரியே காமெடி அப்படிங்கிற பேர்ல பாடி ஷேமிங் பண்ற வினோத் பண்றதும் தப்பு தான். அதுல எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல. உங்களுக்கு பிடிச்சவங்க பண்றதெல்லாம் சரினியும், பிடிக்காதவங்க பண்றதுதான் தப்பு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை தான் தவறா இருக்குது. யாரு தப்பு பண்ணாலுமே தப்பு தப்பு தாங்க. நமக்கு பிடிச்சவங்க பண்றாங்க அப்படிங்கறதுக்காக தப்பு தப்பு இல்லாம ஆயிராது அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் ரீஎன்ட்ரி கொடுத்த வினோத்தை பொறுத்தவரை பிரவீன்ராஜ் அப்படிங்கிற மட்டமான ஒரு நபர் கூட சேர்ந்துக்கிட்டு திவாகரை தேவையில்லாம வம்பிழுக்கிறதா இருக்கட்டும், மாடு மாதிரி இருக்கிற, சனப்பண்ணி மாதிரி இருக்கிற, குரங்கு மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் திவாகர் நேத்து பிரவீன்ராஜையும் கழுவி ஊத்திருப்பாரு. நீ எல்லாம் ஒரு ஆளாடா, உன் மூஞ்செல்லாம் நீ கண்ணாடியில பாத்திருக்கியா, என்னை விட நீ அசிங்கமா இருக்க, அது மட்டும் இல்லடா கெட்டின பொண்டாட்டியே சந்தேகப்பட்டு வெளியே அனுப்பினவன் தானே நீயே அப்படிங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு. இந்த இடத்துல திவாகர் தான் எல்லாரும் கழுவி ஊத்திருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் பிரவீன்ராஜோட பர்சனலை பத்தி திவாகர் பேசிருக்க கூடாது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. எப்ப திவாகர் வெளியே போய் பார்த்துட்டு வந்தெல்லாம் பேசல. இதே பிரவீன்ராஜ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதே கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தான். நான் மட்டமானவன், கெட்டின பொண்டாட்டியோட நம்பாம அவளே நான் சந்தேகப்படுவேன் அப்படிங்கறதெல்லாம் இவன் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பதிவு பண்ணியிருந்தான். அதே வார்த்தையை தான் திவாகர் சொன்னாரு. பிரவீன்ராஜ் சொல்லாத எந்த அவரோட பர்சனலையுமே திவாகர் எந்த இடத்துலயுமே அட்ரஸ் பண்ணல. அதாவது திவாகரை பொறுத்தவரை பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரியே ஜாதி வெறி பிடிச்ச அப்படிங்கறதுலயும் எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல. அவன் ஒரு கேவலமானவன் தான். அப்படி ஒரு கேவலமானவனை இந்த சீசன்லயே எடுத்திருக்க கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தும். அதே நேரத்துல வினோத்தா இருக்கட்டும், பிரவீன்ராஜா இருக்கட்டும், இவனுங்க ரெண்டு பேருமே பண்றதுக்கு பேரு காமெடி எல்லாம் கிடையாது, பாடி ஷேமிங். இதெல்லாம் வன்மையா கண்டிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை வினோத் திவாகரை தள்ளி விடுறாரு, துப்புறாரு. திவாகர் பதிலுக்கு துப்புறாரு. பேப்பர் ரவுடி பிரச்சனை பொறுத்தவரை திவாகரை போட்டு பொழந்துகிட்டு இருக்கான். லே பேப்பர் ரவுடி, நீயும் உன் பொண்டாட்டியும் அவ்வளவு கேவலமான டிராமாவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க பேசின வார்த்தைகளையே திரும்ப திரும்ப பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற வார்த்தைகளை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லாத நீங்க ரெண்டு பேருமே திவாகரெல்லாம் குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லடா. அதுலயும் திவ்யாவை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே அசிங்கப்படுத்தினாங்க. பொண்டாட்டியை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அசிங்கப்படுத்தி இருந்தா, அதே மாதிரியே புருஷன் பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல திவ்யாவை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா திவ்யாவை கட்டி பிடிச்சி என் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ற. இதெல்லாம் யாரா நம்ப போறா? உன்னோட உயிர் தோழன் விஜய் சேதுபதி, அதாவது மாமா சேதுபதி வேணா நம்புவாரு. இதெல்லாம் நம்புற அளவுக்கு மக்கள் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உண்மையாவேங்க இதுவரையா நானும் 4-5 சீசன் ரிவ்யூ எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா இந்த அளவு ஒரு மட்டமான சீசனையும் மட்டமான போட்டியாளர்களையும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நீங்க எல்லாருமே வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும், வினோத்துக்கு சொம்பு தூக்கினாலும், என்ன பொறுத்தவரை பிரவீன்ராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு வினோத் திவாகரை டார்கெட் பண்ணதா இருக்கட்டும், மார்க் பண்றதா இருக்கட்டும், பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாமே கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்லயுமே அதே மாதிரி பல கேவலமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா இந்த சீசன்ல நடந்த முரண்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி சண்டே வீடியோ போட்டு காட்டுறாங்க. இந்த வீடியோலயுமே பாரு திவாகர் அவங்க ரெண்டு பேரும் தான் அதிகப்படியான இடங்கள்ல இருக்கிறாங்க. அதுலயும் திவாகரை மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அவர் 40 நாள் இருந்தாலுமே இந்த ஏவிலையா இருக்கட்டும், அதே மாதிரி நட்பு அப்படிங்கிற ஏவிலையா இருக்கட்டும், அதே மாதிரி காமெடி அப்படிங்கிற ஏவிலையா இருக்கட்டும், இந்த 3 ஏவிலையுமே அதிகப்படியா வந்த நபர் அப்படின்னா அது திவாகர் தான். திவாகர் இல்லனா கண்டென்ட்டே கிடையாது. ஆமாங்க, திவாகர் பாரு இவங்க ரெண்டு பேரும் இல்லனா மீதம் இருக்கிற 22 போட்டியாளர்களுக்குமே கண்டென்ட் கிடையாது. பார்வையும் திவாகரையும் வச்சு மட்டும்தான் இவனுக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இவனுக்கு இல்ல விஜய் சேதுபதியா இருக்கட்டும், மாமா டிவியா இருக்கட்டும், இந்த ரெண்டு பேரை வச்சு மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இருந்தாலும் போட்டியாளர்களை பொறுத்தவரை நாங்க தான் உத்தமர்கள், நாங்க தான் கண்டென்ட் கொடுத்திருக்கோம், நாங்க தான் மக்களை மகிழ்விச்சிருக்கோம், பாருவா இருக்கட்டும், அதே மாதிரி திவாகரா இருக்கட்டும், கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள அசிங்கமா பேசிட்டு இருக்கானுங்க. நீங்க ஒரு ஆணையும் புடுங்கலடா, கண்டென்ட் கொடுத்ததே அவங்க ரெண்டு பேரும் தான். நீங்க எல்லாம் நாங்க கெத்து, நாங்கெல்லாம் பெருசா கிழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பெருமைப்படுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோலயுமே சபரிநாதன் பார்வை அடிக்கிற வீடியோ எல்லாமே வச்சிருக்கானுங்க. லே அதுக்கு தான்டா ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் போட்டு காட்டுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த ஏவிக்கு நடுவுல கூட வினோத் திவாகரை வம்பிழுக்கிறாரு. அதுக்கு திவாகருமே
சரியான பதிலடி கொடுக்கிறாரு. உடனே வினோத் பிரபுல காரி துப்புற மாதிரி செய்கை கட்டுறாரு. இதை பார்த்த திவாகர் வந்து அவருமே பதிலுக்கு காரி துப்புறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பிரஜன் வந்து எல்லா ஏவியும் போட்டு காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எப்பவுமே பண்ற மாதிரி பேப்பர் ரவுடி வேலையை பண்றாரு. அதாவது திவாகர் என்னதான் இருந்தாலும் நீங்க காரி துப்புனது தப்பு அப்படிங்கிற மாதிரி பம்பெழுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல திவாகர் பிரபுல லே நீ எல்லாம் ஒழுங்கா பத்தியாடா, முதல்ல துப்புனதே வினோத்ரா, நீ என்னடா என்ன டார்கெட் பண்ற, என்ன பத்தி எதுக்குடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே பிரஜனை பிரபுல எப்பவும் போலவே எகிரிக்கிட்டு போறாரு. ஏய் யாருக்கிட்ட குரல்ல வசதி பேசுற, விட்டா அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பாயிறாரு. திவாகர பிரபுல லே பேப்பர் ரவுடி முடிஞ்சா அடிச்சு போடுறா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாருமே ஒன்னாதான் இருக்கிறானுங்க. எல்லாருமே சேர்ந்து பிரஜனை தனியா கூட்டு போறாங்க. பிரஜன் ஒன்னும் கிளிக்க மாட்டான்டா, விடுங்கடா, அவன் ஒன்னும் புடுங்க மாட்டான். அவனை பொறுத்தவரை வாய்ச்சவுடால் மட்டும்தான். கெட்டின பொண்டாட்டி பண்ற தப்பையே தட்டி கேட்கறதுக்கு வக்கில்லாத ஒருத்தன் மத்தவங்க கிட்ட எகிரிட்டு போலாமா? போக கூடாதுலங்க. உண்மையாவே இந்த சீசனோட கேவலமான போட்டியாளர் அப்படின்னா அது சாண்ட்ரா தான். சாண்ட்ராவுக்கு எதிராக பேசுறதுக்கே வக்கு இல்ல. நீ வந்து திவாகர்ட்ட போறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நேத்துக்கான எபிசோட்லயா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்லயா இருக்கட்டும், நான் பார்வை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே சேர்ந்து திவாகரை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க. திவாகர் ஒழுங்கானவன் இல்ல, ஒழுக்கமானவன் இல்ல, அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. அதே நேரத்துல எல்லாருமே சேர்ந்து ஒருத்தனை டார்கெட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம். அந்த தவறு தான் கடந்த 2 நாட்களாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல பாரு மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா மீதம் இருக்கிற 20 போட்டியாளர்களையும் கதற விட்டுருப்பாங்க. பார்வதி இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்களும் வீரர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வாய்ச்சவுடால் விடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம கடந்த 2 நாட்களா லைவ் ஸ்ட்ரீம்ல காட்டுற எதையுமே 1 hour எபிசோட்ல காட்டல அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, கனிய பொறுத்தவரை சாண்ட்ராவை தனியா உட்கார வச்சு என்னமா இப்படிலாம் பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்க, என்ன கிளவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க, அதே மாதிரி பாரு திவ்யா இவங்க 2 பேருமே அசிங்கப்படுத்துற மாதிரி உன் புருஷன் கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை போட்டு பொளக்குறாங்க. அந்த இடத்துல கூட சாண்ட்ரா வந்து நான் அப்படி நினைச்சு பேசல, இப்படி நினைச்சு பேசல அப்படிங்கிற மாதிரி உலகமாக உருட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது செம கடுப்பாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கூட சாண்ட்ராவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மாமா டிவி இது எதையுமே போட்டு காட்டல. அதே நேரத்தில் கனி வந்து எப்பவும் போலவே ஊர்கிளை வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சாண்ட்ரா கிட்ட கேட்டுட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா சாண்ட்ரா அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது கனி என்னைக்குமே விஷப்பாட்டில் தான், அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி நடிப்பு அரக்கணும், நடிப்பு அரக்கியும் பல இடங்கள் தனியா உட்கார்ந்து திவ்யா பத்தி புரணி பேசியிருக்காங்க. வேற யாரங்க சொல்றேன், பிரஜனா இருக்கட்டும், பிரஜன் பொண்டாட்டி சாண்ட்ராவா இருக்கட்டும், 2 பேருமே கேவலமான நபர்கள் அப்படினே சொல்லலாம். பண்ற தப்பெல்லாம் அவங்க பண்ணிட்டு அடுத்தவங்களை குறை சொல்றது மட்டும்தான் இவங்களோட வேலை. 24 மணி நேரமும் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மாமா டிவி செமையா முட்டு கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒட்டு மொத்தமா எல்லா விஜய் டிவி ப்ராடக்ட்டும் ஒன்னா சேர்ந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட டார்கெட் வந்து 2 பேர் தான், வியானா அதே மாதிரி திவாகர். இந்த 2 பேர் தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரி. மீதி எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிறானுங்க. வியானா தப்பு, திவாகர் தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரை பத்தி மட்டும் தான் புரளி பேசிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் போட்டு காட்டுங்கடா. அதே மாதிரி சாண்ட்ரா போல இன்னைக்கு கேமரா பார்த்து பாரு உன்னை பார்க்கணும் போலவே இருக்குது, நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் உண்மை, நீ எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உனக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை, உங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட எண்ணமே கிடையாது, உண்மையாவே உங்களுக்கு இப்படி நடந்ததை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கேமரா பார்த்து ஒரு நடிப்பை போட்டாங்க பாருங்க. அது எதையுமே மாமா டிவி டெலிகாஸ்ட் பண்ணல. டெலிகாஸ்ட் பண்ணா விஜய் சேதுபதி எல்லாம் தூக்குல தாங்க தொங்கணும். சாண்ட்ரா அப்படிங்கிற நடிப்பு அறைக்கு வந்து கேவலமா ஒரு டிராமா போட்டிருக்கா. அதையும் நம்பி 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்கான் மாமா விஜய் சேதுபதி. இந்த இடத்துல சாண்ட்ராவே பாரு கமருதீன் இவங்க 2 பேருக்கும் நடந்தது அநியாயம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியாச்சு. இதுக்கு மேலே உனக்கு என்னடா ப்ரூஃப் வேணும்? பேசாம இவங்க 2 பேருக்கும் கொடுத்த ரெட் கார்டை திரும்ப வாங்கிரு. இல்லனா இதை விட அசிங்கம் உனக்கு எதுவுமே கிடையாது. பலூனுக்கு சப்போர்ட் பண்ற, அது உன் விருப்பம், உனக்கு பலூனை பிடிச்சிருக்குது அதனால பலூனுக்கு சப்போர்ட் பண்ற. வக்ரம் பிடிச்ச விக்ரமுக்கு இது நாள் வரையா சொம்பு தூக்கி இருக்க, அதுவும் உன்னோட விருப்பம். உனக்கும் விக்ரமுக்கும் முதல்ல இருந்தே பழக்கம் இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரியே சேனல் ப்ராடக்ட் ஆன திவ்யா சபரி இவங்க 2 பேருக்குமே சேனல் சொல்றாங்க, அதனால நீ சொம்பு தூக்குற, அதெல்லாம் உன்னோட விருப்பம். அதே நேரத்துல இந்த சீசன் ரன் ஆறதுக்கு காரணமா இருந்த பாரு அப்படிங்கிற ஒரு நபருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனீங்கல்ல, அதுதான் நீங்க பண்ண தவறு அப்படிங்கறது என்னோட கருத்து. நீங்க உண்மையாவே பாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா 30வது நாள்லயா இருக்கட்டும், 10வது நாள்லயா இருக்கட்டும், அவங்கள போல வந்த நாள்ல இருந்தே இதே கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க. அன்னைக்கே நீங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டியதானே. இந்த சீசன் உங்களால நடத்த முடியாது, அதுக்காக தான் 90 நாள் வரை பார்வை கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்த அன்பு கேங்கையும் உள்ள விட்டு ஒரு டிராமா நடத்திட்டு இருக்கீங்க பாருங்க.
பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டிஆர்பில படுத்து கிடக்குற இந்த சீசன் தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக கவின் சாண்டி மாஸ்டர் இந்த 2 பேரையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறானுங்க. உண்மையாவே கவின் சாண்டி இந்த சீசனை யாராலையுமே மறக்க முடியாது. தமிழ் பிக் பாஸ்லயே இந்த சீசன் 3 தான் எவர் கிரீன் சீசன் அப்படியே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபன் அல்டிமேட்டா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த சாண்டி மாஸ்டரை பொறுத்தளவுல தன்னோட நண்பர் வினோத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திவாகரை பல இடங்கள்ல மொக்க பண்றாரு. சாண்டி என்ன நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, திவாகர் எந்த இடத்துலயுமே வினோத்தை டார்கெட் பண்ணவே இல்லை, அவரா ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. வினோத் பிரவீன்ராஜ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் திவாகரை டார்கெட் பண்றாங்க, திவாகரை ப்ரொவோக் பண்றாங்க, திவாகரை பாடி ஷேமிங் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க காமெடியாக பண்ணோம், அவர் காமெடியை ஏத்துக்க மாட்டேங்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லா பழியுமே திவாகர் மேல போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தன்னோட நண்பர் வினோத்தை தான் நீங்க சத்தம் போடணும். என்ன வினோத், காமெடி அப்படிங்கிறது மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்க கூடாது. என்னோட சீசன்ல நானும் தாண்டா காமெடி பண்ணேன், மத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணியா காமெடி பண்ணேன், நீ பண்றதுக்கு பேரு காமெடியே இல்லடா அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு தான் நீங்க சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு திவாகரை வாயடிக்க வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுலயும் பல தற்கொலைகள் வந்து திவாகர் மாதிரி ஒரு கேவலமான ஆளுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாரு பாரு, இவன் தான் கேவலமான அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. என்னத்தை வேணாலும் பண்ணி தொலைங்கடா. நீங்க பண்ற கமெண்ட்னால எனக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. அதாவது திவாகர் இடத்துல நீங்க இருக்கிறீங்க, உங்களை ஒருத்தன் வந்து குரங்கு மாதிரி இருக்க, பானை மாதிரி இருக்கிற, மாடு மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா நீங்க வந்து திவாகர் அளவுக்கு கூட பொறுமையா இருக்க மாட்டீங்க, கையை ஓங்கிருவீங்க. அந்த அளவு கேவலமா தான் 2 நாளாவே வினோத்தா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் திவாகரை டார்கெட் பண்ணியிருக்கானுங்க. உண்மையாவே வினோத் மட்டும் பணப்பெட்டி எடுத்து வெளியே போகாம இருந்திருந்தார் அப்படின்னா ரன்னர் அப்பா வந்திருப்பாரு. அந்த வகையில பணப்பெட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரோரா தூண்டுதல்ல அவர் எடுத்த முடிவு அவருக்கு நல்லதா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் சாண்டி மாஸ்டரா இருக்கட்டும் கவினா இருக்கட்டும் செம வைப் பண்ணாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. வேற லெவல் மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தகுதியே இல்லாத டாப் 4 போட்டியாளர்களுக்கு ஒரு ஏவி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஏவியை போட்டு கட்டுறாங்க. இல்ல இவனுக்கு என்னத்தை கிழிச்சிட்டானுங்க, நீ இவனுங்க நடந்து போனது நின்னது எல்லாத்தையும் வீடியோ கிளிப்பா வச்சு அதுக்கும் ஒரு மாசான சாங்லாம் போட்டு காட்டுறீங்க பாத்தீங்களா. இதை விட ஒரு கேவலமான சீசன் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அரோராவுக்காக பல குடும்பங்கள் இயங்குறாங்க, தன்னோட குடும்பத்துல ஒரு நபரை அரோராவை நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வேற கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா. இது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆமாவா இல்லையா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.